விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி திரௌபதி கோயில் நீதிமன்ற உத்தரவுப்படி திறந்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் கிராம மக்கள் யாரும் வழிபட வரவில்லை என்று கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்கிட கேட்கலாம். சையத் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெற்ற திருவிழாவின் போது கோவிலுக்குள் சென்ற பட்டியலின மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக கோயில் மூடப்பட்டது. கோயிலை திறக்க வேண்டும் என இரு தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் பட்டிய சமூக மக்களையும் கோவிலுக்கு அனுமதிக்க வேண்டும் என தரப்பிற்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக விழுப்புரம் கோட்டாட்சியர் தலைமை இரு தரப்பிலும் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோயிலை சுத்தம் செய்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு பின்னர் பட்டியல சமூக மக்களுக்கு கோவிலுக்கு அழைத்து செல்வதற்கு தொடர்பாக தேதி எடுக்கப்படும் என முடிவு செய்த நிலையில் நேற்று 17ஆம் தேதி கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என முடிவு செய்யப்பட்டு காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று காலை ஊர் தலைவர் மாணிக்கவேல் உள்ளிட்ட பொதுமக்கள் தாங்கள் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளோம். 2 ஆண்டுகளாக கோவில் பூட்டியிருந்தால் சில பரிகாரங்கள் செய்ய நாளை தினம் கோவிலுக்கு உள்ளே சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளோம் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இரு தரப்பிலும் சிலர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். அவர்களை காவல்துறை உள்ளே அனுமதி சாமி தரிசனம் செய்ய அழைத்து சென்றனர். இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சிலர் பட்டியலின மக்களை கோவிலுக்கு அனுமதிக்கு அளித்ததற்கு போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஏடிஎஸ்பி தினகரன் நீதிமன்ற உத்தரவை தேவையில்லாத வேலைகள் செய்யாதீர்கள், அப்படி செய்தால் ரிமாண்ட் செய்யப்படும் என கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இன்று காலை சரியாக 6 மணி அளவில் கோவில் திறக்கப்பட்டு கோவிலில் தரிசனம் செய்ய மக்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காலை 7 மணி வரை இதுவரை யாரும் கோயிலுக்கு தரிசனம் வரவில்லை. 3 சிறுவர்கள் மட்டுமே கோயிலுக்கு உள்ளே வந்து கோவில் சாமியை பார்த்துவிட்டு சென்றனர். மேலும் 7 மணிக்கு பிறகு தற்போது கோவில் நடை மூடப்பட்டது. அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. கோவிலுக்கு வெளியே துப்பாக்கி என்ற போலீஸ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சையத்.